வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கதிர்வீச்சை தடுக்கும் கவசமாக செயற்படும் தர்ப்பை புல்லின் ஆன்மீக ரகசியங்கள் பற்றி பார்க்க போகிறோம். குசா என்று அழைக்கப்படும் தர்ப்பை ஒரு சாதாரண புல் என்று நினைத்தால் அது மிகவும் தவறானது. அதன் மகத்துவத்தை பற்றி தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த சம்பிரதாயத்தில் தர்ப்பை ஒரு பவித்திர பொருளாக மட்டுமல்லாது பவித்திரப்படுத்தும் பொருளாகவும் கருதப்படுகிறது. பூஜா யாகம் போன்றவைகளை செய்யும் போது தர்ப்பை கொண்டு தொடுவதால் பொருள்களும் இடங்களும் புனிதமடைகின்றன என்று சொல்வார்கள். வேத மந்திரங்களை உச்சரிக்கும் போது அந்த மந்திரங்களின் ஆன்மீக அதிர்வுகளை தீர்த்தங்களில் கலந்து பவித்திரமாக்குகிறதாம் தர்ப்பை புல். அப்படி பவித்திரமாக்கப்பட்ட நீரை தெளிக்கும் இடங்கள் புனிதமடைகின்றன. தியானத்தில் ஈடுபடுபவர்கள் தர்ப்பையிலான பாயை போட்டு அமர்கிறார்கள். அது ஏன் அப்படி என்றால், அப்படி அமரும் போது நாங்கள் செய்யும் தியானத்தால் எங்களுக்குள் உண்டாகும் ஆன்மீக சக்தி எங்கள் உடலிலிருந்து பூமிக்கு சென்று விடாமல் பாதுகாக்கப்படுகிறதாம். பூஜை மற்றும் தர்ப்பண திவசம் போன்ற சடங்குகளை செய்யும் போது தர்ப்பையினாலான மோதிரம் அணிகிறார்கள். அப்படி விரல்களில் அணியப்படும் மோதிரம் நம் சரீரத்தை சுத்தப்படுத்துகிறதாம். தர்ப்பை பட்டதெல்லாம் பவித்திரமாகும் என்பது ஒரு சாஸ்திரபூர்வமான உண்மை. சூரிய சந்திர கிரகண காலங்களில் தர்ப்பையை உணவு மற்றும் தண்ணீர் உள்ள பாத்திரங்களில் போட்டு வைப்பார்கள். இப்படி செய்வதால் அவைகள் உடலுக்கு கேடான ரேடியேஷன்களிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது. கிரகண காலங்களில் தோன்றும் நுண்கிருமிகளிலிருந்து தர்ப்பை உணவுப் பொருட்களை பாதுகாக்கிறது. தர்ப்பையின் பிறப்பை பற்றி கூறும்போது அது விஷ்ணுவின் கூர்ம அவதாரமான ஆமையின் ஓட்டிலிருந்து வந்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்து மதத்தில் மட்டுமல்லாமல் புத்த மதத்திலும் தர்ப்பையின் மகத்துவம் கூறப்பட்டிருக்கிறது. புத்தபிரான் தர்ப்பையிலான ஆசனத்தில் அமர்ந்த வண்ணம் தியானித்துத்தான் ஞானம் பெற்றதாக புத்த நூல்கள் தெரிவிக்கின்றன. சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் தர்ப்பைக்கு நுண்கிருமிகளை அழிக்கும் ஆற்றலும் கதிர்வீச்சுக்களிலிருந்து உணவுப் பொருட்களை கேடயம் போல் காக்கவும் முடிகிறது என்று கண்டறிந்திருக்கிறார்கள். ஆயுர்வேதத்தில் தர்ப்பையை நீரிழிவு மற்றும் கிட்னி சம்பந்தமான நோய்களுக்கு மருந்துகள் தயார் செய்ய பயன்படுத்துகிறார்கள். தர்ப்பையினால் செய்த ஆசனத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் போது அது உடலை குளிர்ச்சியாகவும் வைத்திருக்குமாம். அது மட்டுமல்லாது தர்ப்பையாலான ஆசனம் பாம்பு, தேள் போன்ற விஷ ஜந்துக்கள் நம்மை நெருங்க விடாமல் விரட்டவும் செய்கிறது. தர்ப்பை புல்லை பறிப்பதில் சில நிபந்தனைகளும் கடைபிடிக்கப்படுகின்றன. தர்ப்பை பறிப்பவர்கள் பவித்திர மனதோடு மந்திரங்களை உச்சரித்த வண்ணம் பவ்யமாக செய்ய வேண்டும். தர்ப்பை பறிப்பதற்கு உகந்த தினமாக கிருஷ்ணபட்ச பிரதமை திதி காணப்படுகிறது. நுனி பாதிக்கப்பட்ட தர்ப்பைகளை உபயோகிக்க கூடாது அப்படி என்றும் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.